அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் காம்போ தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் குருமா தாங்க செய்ய போகிறோம். அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ குக்கர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. சோம்பு வந்து நல்லாவே பொரிஞ்சு நல்லா வெடித்து வரணும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க. ஸோ அதோட அளவுகள் தான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ போல் எடுத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வந்து பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 3 பெரிய தக்காளி பழத்தை இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே வந்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே நம்ம இப்போவே சேர்த்திடலாம். அப்போ வந்து உங்களுக்கு தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்து வதங்கி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். பாருங்கள், ஒரு 1-2 நிமிஷத்துலேயே தக்காளியுமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி வதங்கினோடனே மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நம்ம பச்சை மிளகாயுமே சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மசாலா தூளை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட ஸ்மெல்லுமே வந்து போயிடட்டும். இது கூட நான் நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்திட்டு அதையுமே அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா பிடிச்சு கோட்டிங் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லாவே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாங்க. சிக்கன்லேருந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து தண்ணி விடும். பட் நம்ம குருமா செய்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். உங்களுக்கு விசில் விடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட வந்துட்டு ஒரு 1/2 கைப்பிடி போல் தேங்காய் துருவல், அது கூடவே வந்துட்டு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கசகசா, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மஸ்ட்டாக இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் உள்ளே சேர்க்கணும். அப்போ தாங்க வந்து குருமா வந்து நல்லா ரிச்சாக நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டியுமே ஜாஸ்தி ஆயிரும். நல்லா நிறையவே வந்து வந்துருங்க. இது கூட வந்துட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்து வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு விட்டு எடுத்துட்டோன்னா நல்லா ஆயிலெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்து சூப்பரான குருமா வந்துட்டு நமக்கு கமகமான வாசனையோட ரெடி ஆகிடுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த குருமா ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் குஸ்கா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு ஹோல் கரம் மசாலா, அதாவது 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய் இதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பல் ஒரு 5-10 போல் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பூண்டு வந்து வதங்கி வரணும். பட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவுக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி புதினா இலைகள் இருந்துச்சுன்னா அதையுமே க்ளீன் பண்ணி வந்து உள்ளே சேர்த்திருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குஸ்காக்கு வந்து நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் தாங்க செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1க்கு 1.5 தண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா குக்கரில் வந்து தம் போடாமல் விசில் விட்டு தாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்து போட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும்.
தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜீரக சம்பா அரிசியை கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்காங்க. இதோட தண்ணியை நல்லாவே வடிச்சிட்டு இதை வந்து உள்ளே சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து ஒரு தடவை நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விடுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. குஸ்கா ரெசிபி பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த குருமா ப்ளஸ் குஸ்கா இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா சில்லிக்கு தாங்க மசாலா பரட்டி வச்சுருந்தேன். அதையுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சில்லி சிக்கனுமே வந்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த காம்போ ரெசிபி அதாவது இந்த குஸ்கா ப்ளஸ் இந்த சிக்கன் குருமா இந்த சில்லி சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கெஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.